ஹோப் இஸ் லைஃப் யூடியூப் சேனலில் இருக்கும் மற்றும் விரும்பும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது உங்கள் ஐசக் ராஜ், மும்பை. செய்யும் வேலையை விரும்பி செய்யுங்கள். அதில் தோல்வி வந்தால் இதயத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள். வெற்றி வந்தால் தலைக்கு கொண்டு செல்லாதீர்கள். இதயத்திற்கு கொண்டு சென்றால் நிம்மதி இருக்காது. தலைக்கு கொண்டு சென்றால் சாதிக்க முடியாது. வணக்கம் நண்பர்களே. டாலர் செஞ்சுரி இந்த கம்பெனியானது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 24/1/2024 அன்று மிஸ்டர் ரெஜு என்பவரால் ஒன்மேன் ஆர்மியாக திறக்கப்பட்டு இன்று வரை கம்பெனியையும் மக்களையும் திறமையாக வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். சொல்வதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்ற குறிக்கோளோடும் இருக்கின்றார். அதேபோல் கால் ரெஸ்பான்ஸ் சரியாக கொடுக்கின்றார். MLM அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இதில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்ற கம்பெனிகளை நடத்தும் MDகளுக்கு இந்த 3 விஷயங்களும் இருக்க வேண்டும், கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். 1. சொன்னவற்றை சொன்ன நேரத்தில் செய்வது. 2. கால் ரெஸ்பான்ஸ் கொடுப்பது. 3. விட்ராவல் சரியான நேரத்தில் கொடுப்பது. இந்த 3ஐயும் டாலர் செஞ்சுரியின் MD மிஸ்டர் ரெஜு சார் 100% செயல்படுத்துகின்றார். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவின் டாப் 10 கம்பெனியாக வரும் என்று. ஜனவரி மாதமே சொல்லிவிட்டார். இந்த பிளான் ஜூன் 30 வரைக்கும் தான் இருக்கும். ஜூலை 1 முதல் புதிய பிளான் வரும் என்று. அதேபோல் 1/7/2024 அன்று புதிய பிளான் லான்ச் செய்துவிட்டார். இந்த பிளானை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். டாலர் செஞ்சுரியில் புதிய பிளான் 1/7/2024 அன்று லான்ச் செய்யப்பட்டது. டாலர் செஞ்சுரி கம்பெனியின் முழுமையான தெளிவான உண்மையான அட்ரஸ் இதுதான். நீங்கள் யார் விருப்பப்பட்டாலும் நேரில் சென்று ஆபீஸை பார்க்கலாம். MD சாரையும் சந்தித்து பேசலாம். நான் அவரிடம் பேசும் போதெல்லாம் MD என்ற எண்ணத்துடன் பேசாமல் நல்ல நண்பராகவே பேசுகின்றார். மனித நேயம் கொண்ட மனிதராக இருக்கின்றார். அதனால் எப்பொழுதும் 1% கூட மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார். மக்கள் பணம் மக்களுடையது. அதனால் மக்களுக்கு லாபத்துடன் போய் சேர வேண்டும் என்று நினைப்பவர். இந்த குரூப் போட்டோவில் நடுவில் வெள்ளை சட்டையில் இருப்பவர்தான் டாலர் செஞ்சுரியின் MD மிஸ்டர் ரெஜு சார் அவர்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதி லீடர்களுக்கான புதிய பிளான் பற்றி மீட்டிங் இருந்தது. அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம்தான் இது. இந்த குரூப் போட்டோ ஆஃபீஸ் ஓப்பனிங் அன்று எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. நண்பர்களே, வாங்க புதிய பிளானை பற்றி பார்ப்போம். இந்த பிளானில் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் இருக்கு. அதாவது நான் ஒர்க்கிங் என்பது நீங்கள் கம்பெனியில் சேர்ந்த பின் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ஆட்களை சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. விட்ராவல் நீங்கள் கொடுக்க வேண்டியதும் இல்லை. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவர்களே அனுப்பிவிடுவார்கள். ஒர்க்கிங் என்பது நீங்கள் விருப்பப்பட்டால், அதிகமாக சம்பாதிக்க ஆசைப்பட்டால் ஆட்களை சேர்க்கலாம். இதுதான் ஒர்க்கிங். ஆட்களை சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆட்களை சேர்ப்பதும் சேர்க்காமல் இருப்பதும் உங்களின் தனிப்பட்ட விருப்பம். உங்களின் வாழ்வில் இருக்கும் சின்ன சின்ன தேவைகளை சரி செய்ய வேண்டுமென்றால் ஆட்களை சேர்ப்பதன் மூலம் வருமானத்தை பெருக்கி நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். நீங்கள் ஸ்பேர் டைமாகவோ, பார்ட் டைமாகவோ அல்லது ஃபுல் டைமாகவோ செய்யலாம். இதுவும் உங்களின் விருப்பம். நான் ஃபுல் டைமராக இருக்கின்றேன். அதனால் உங்கள் தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் சரி செய்யப்படும். நண்பர்களே, டாலர் செஞ்சுரியில் 6 வகையான பேக்கேஜ்கள் உள்ளது. இதில் எந்த பேக்கேஜ் வேண்டுமென்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களிடம் பணம் இருந்தால் நீங்கள் விருப்பப்பட்டால் எல்லா பேக்கேஜ்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே பேக்கேஜில் எத்தனை ஐடி வேண்டுமென்றாலும் நீங்கள்
உங்கள் பெயரில் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே உங்களின் தனிப்பட்ட விருப்பம். பேக்கேஜ் D1இல் சேர ரூ. 1249 கொடுக்க வேண்டும். ஒரு ரவுண்ட் நிக் டிஷர்ட் உங்களுக்கு கிஃப்டாக கொரியர் மூலம் நீங்கள் கொடுக்கும் அட்ரஸுக்கு 15 முதல் 20 நாட்களில் ஃப்ரீயாக வந்து விடும். பேக்கேஜ் D2இல் சேர ரூ. 2499 கொடுக்க வேண்டும். ஒரு காலர் டிஷர்ட் கிஃப்டாக கிடைக்கும். பேக்கேஜ் D3இல் சேர ரூ. 5999 கொடுக்க வேண்டும். ஒரு நிக் பேண்ட் கிஃப்டாக கிடைக்கும். பேக்கேஜ் D4இல் சேர ரூ. 11,999 கொடுக்க வேண்டும். ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிஃப்டாக கிடைக்கும். பேக்கேஜ் D5இல் சேர ரூ. 23,999 கொடுக்க வேண்டும். இதில் 6 பொருட்கள் அடங்கிய கிட் கிஃப்டாக கிடைக்கும். பேக்கேஜ் D6இல் சேர ரூ. 47,999 கொடுக்க வேண்டும். இதில் ஒரு ப்ரொஜெக்டர் கிஃப்டாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம், நாம் கொடுக்கும் பணத்திற்கு இந்த பொருட்கள் மட்டும்தான் கிடைக்குமா என்று. இந்த பொருட்கள் கம்பெனி நமக்காக கொடுக்கும் ஒரு சின்ன பரிசு. நீங்கள் கொடுக்கும் பணத்திற்கான இன்கம் 100% கிடைக்கும். அவற்றை பற்றி பார்ப்போம். இன்கம் சார்ட் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த இன்கம் சார்ட் என்பது நீங்கள் கொடுக்கும் பணத்திற்கான செல்ஃப் இன்கம், டைரக்ட் இன்கம் மற்றும் இன்டைரக்ட் இன்கம் என்பதாகும். 1. செல்ஃப் இன்கம் 125 டேஸ். 2. டைரக்ட் இன்கம் 40 டேஸ். 3. டீம் இன்கம் 30 டேஸ். 4. டாப் அப் இன்கம் 30 டேஸ். 5. டீம் இன்கம் 20 டேஸ். மற்றும் ரிவார்டு அவார்டு கொடுத்திருக்கின்றார்கள். அவற்றை கடைசியில் பார்ப்போம். இந்த இன்கமை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். செல்ஃப் இன்கம் 125 டேஸ் என்பது நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் நான் ஒர்க்கிங் மூலமாக கிடைக்கும் வருமானம்தான் இந்த செல்ஃப் இன்கம் 125 டேஸ் ஆகும். 125 நாட்கள் மட்டும்தான் இந்த செல்ஃப் இன்கம் கிடைக்கும். 125 நாட்களுக்கான வருமானம் உங்களுக்கு கிடைத்த பிறகு அடுத்தது டாப் அப் செய்ய வேண்டும். அப்போதுதான் திரும்பவும் அந்த வருமானம் 125 நாட்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முதலில் எந்த பேக்கேஜ் எடுத்திருந்தாலும் அதே பேக்கேஜை திரும்பவும் டாப் அப் செய்யலாம், அல்லது வேறு அதற்கு அதிகமான பேக்கேஜை எடுத்து டாப் அப் செய்யலாம். முதலில் எடுத்த பேக்கேஜை விட குறைவான பேக்கேஜ் எடுக்க முடியாது. 125 நாட்கள் என்பது ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான். அதாவது சனி ஞாயிறு கம்பெனி விடுமுறை அன்றும் அரசு விடுமுறை நாட்களிலும் உங்கள் வேலெட்டுக்கு வருமானம் வராது, அதேபோல் விட்ராவலும் ஆகாது. ஆனால் இந்த நாட்களில் ஐடி ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் கம்பெனியை அப்போதுதான் சரியாக நடத்த முடியும். என்னை பொறுத்தவரை குறைவாக கிடைத்தாலும் நிறைவாக நிரந்தரமாக, அதாவது லாங் டைம் கிடைக்க வேண்டும். டைரக்ட் இன்கம் 40 டேஸ். இந்த டைரக்ட் இன்கம் 40 டேஸ் என்பது நீங்கள் கம்பெனியில் எந்த பேக்கேஜிலும் சேர்ந்த பிறகு உங்கள் பெயரில் இன்னும் ஐடி ஆக்டிவேஷன் செய்திருக்கலாம். உங்கள் வீட்டு நபர்களையும் அல்லது நண்பர்களையும் தெரியாதவர்களையும் உங்கள் கீழ் நேரடியாக சேர்ப்பதன் மூலம் கிடைக்கும் வருமானம்தான் டைரக்ட் இன்கம். இந்த டைரக்ட் இன்கம் ஒர்க்கிங் 40 டேஸ் மட்டும்தான் கிடைக்கும், அதற்கு மேல் கிடைக்காது. டீம் இன்கம் 30 டேஸ். இந்த டீம் இன்கம் 30 டேஸ் என்பது நீங்கள் நேரடியாக சேர்க்கும் நபர்கள் திரும்பவும் அவர்கள் டாப் அப் செய்வதன் மூலம் கிடைக்கும் வருமானம்தான் இந்த டீம் இன்கம் என்பதாகும். இந்த டீம் இன்கம் ஒர்க்கிங் 30 டேஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். டாப் அப் 30 டேஸ். இந்த டாப் அப் 30 டேஸ் என்பது நீங்கள் அறிமுகம் படுத்திய, அதாவது நீங்கள் நேரடியாக சேர்த்த நபர்கள் அவர்களுக்கு கீழ் சேர்க்கும் போது கிடைக்கும் வருமானம்தான் இந்த டாப் அப் 30 டேஸ் என்பதாகும். இந்த டாப் அப் 30 டேஸ் இன்கம் ஒர்க்கிங் 30 டேஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும், அதற்கு மேல் கிடைக்காது.
டீம் இன்கம் 20 டேஸ். இந்த டீம் இன்கம் 20 டேஸ் என்பது நீங்கள் நேரடியாக சேர்த்த நபர்கள் அவர்களுக்கு கீழ் சேர்த்த நபர்கள் டாப் அப் செய்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம்தான் டீம் இன்கம் 20 டேஸ் என்பதாகும். இந்த டீம் இன்கம் 20 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த இன்கம் சார்ட் குழப்பமாக இருக்கின்றதா? சரி, ஒரு உதாரணத்துடன் சுருக்கமாக சொல்கின்றேன். இந்த இன்கம் சார்ட்டில் மொத்தம் 5 வகையான இன்கம் கொடுத்திருக்கின்றார்கள். ஒன்று செல்ஃப் இன்கம் 125 டேஸ், இவற்றை ஏ என்று வைத்துக்கொள்வோம். 2 டைரக்ட் இன்கம் 40 டேஸ், இவற்றை பி என்று வைத்துக்கொள்வோம். 3 டீம் இன்கம் 30 டேஸ், இவற்றை சி என்று எடுத்துக்கொள்வோம். 4 ரீடாப் ஆப் இன்கம் 30 டேஸ், இவற்றை டி என்று எடுத்துக்கொள்வோம். 5 டீம் இன்கம் 20 டேஸ், இவற்றை இ என்று எடுத்துக்கொள்வோம். ஏ என்பது நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் அதற்கான வருமானம் 125 டேஸ் கிடைக்கும். பி என்பது நீங்கள் உங்கள் கீழ் நேரடியாக சேர்க்கும் நபர்கள் மூலம் எந்த பேக்கேஜ் அவர்கள் எடுத்தாலும் அதன் மூலம் 40 நாட்களுக்கு ஏ என்னும் உங்களுக்கு கிடைக்கும். சி என்பது பி என்னும் நபர் திரும்பவும் அவர் டாப் அப் செய்தால் அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் ஏ என்னும் உங்களுக்கு 30 நாட்களுக்கு கிடைக்கும். டி என்பது பி என்னும் நபர் அவர் சேர்க்கும் நபர் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் அதன் மூலம் ஏ என்னும் உங்களுக்கு 30 நாட்களுக்கு கிடைக்கும். இ என்பது டி என்னும் நபர் திரும்பவும் டாப் அப் செய்தால் ஏ என்னும் நபருக்கு, அதாவது உங்களுக்கு 20 நாட்களுக்கு கிடைக்கும். இந்த இன்கம் சார்ட்டானது கடிகாரத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். கடிகாரம் முதலில் வாங்கியதும் புதிய செல் போடுவோம், கடிகாரம் நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கும். செல்லில் சார்ஜ் தீர்ந்தவுடன் கடிகாரம் சுற்றுவது நின்றுவிடும். திரும்பவும் புதிய செல் போட்டவுடன் திரும்பவும் அதேபோல் ஓட ஆரம்பிக்கும். அதேபோல்தான் இந்த இன்கம் சார்ட்டும். உங்கள் பேக்கேஜ் 125 டேஸ் முடிந்த பிறகு திரும்பவும் டாப் அப் செய்வதன் மூலம் வருமானம் கிடைத்து கொண்டே இருக்கும். இதேபோல்தான் உங்கள் கீழ் வரும் ஒவ்வொருவரும் திரும்பவும் டாப் அப் செய்வதன் மூலம் திரும்பவும் வருமானம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நீங்களும் சரி அல்லது உங்கள் கீழே இருக்கும் நபர்களும் சரி டாப் அப் செய்யவில்லை என்றால் யாருக்கும் எந்த வருமானமும் கிடைக்காது. அவார்டு அண்ட் ரிவார்டு கொடுத்திருக்கின்றார்கள். இவற்றை கடைசியில் பார்ப்போம். முதல் பேக்கேஜ் 1249 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் ஒரு ரவுண்ட் நிக் டிஷர்ட் கிஃப்டாக கிடைக்கும். செல்ஃப் இன்கமாக ஒரு நாளைக்கு 20 ரூபாய் வீதம் 125 நாட்களுக்கு கிடைக்கும். சீலிங் லிமிட் 2500 ரூபாய். இந்த 2500 ரூபாய் சீலிங் லிமிட் என்னவென்றால் ஒரு நாளைக்கு 20 ரூபாய் வீதம் 125 நாட்களுக்கு கிடைக்கும். அதாவது 125 × 20 பெருக்கினால் 2500 ரூபாய் வரும். இதுதான் சீலிங் லிமிட் என்று அர்த்தம். நீங்கள் கட்டிய 1249 ரூபாய்க்கு அதன் மூலம் கிடைக்கும் வருமானம்தான் 2500 ரூபாய். இந்த 2500 ரூபாய் நீங்கள் 125 நாட்களிலும் பெற முடியும், அல்லது 5 நாட்களிலோ 1 மாதத்திலோ 2 மாதத்திலோ கூட பெற முடியும். ஏன் ஒரே நாளில் கூட பெற முடியும். யாரையும் ரெஃபரல் செய்யவில்லை என்றால் 2500 ரூபாய் எடுக்க 125 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். இதுவே நீங்கள் ரெஃபரல் செய்தால் இந்த 2500 ரூபாயை குறுகிய காலத்தில் எடுக்க முடியும். உதாரணத்திற்கு நீங்கள் சேர்க்கும் நபர் பெரிய பேக்கேஜ் 47,999 ரூபாய்க்கு எடுத்தால் உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கிடைக்கும். அப்போ இந்த 200 ரூபாயும் உங்களுடைய செல்ஃப் இன்கம் 20 ரூபாயும் சேர்த்தால் 2500 ரூபாயை எடுக்க 11 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். இதுவே இன்னும் அதிகமாக ரெஃபரல் செய்தால் ஒரே நாளில் கூட எடுக்க முடியும். எல்லாம் நீங்கள் போடும் எஃபெக்டில் தான் இருக்குது. 2500 ரூபாய் எடுத்த பிறகு திரும்பவும் டாப் அப் செய்ய வேண்டும். மினிமம் பே அவுட் 300 ரூபாய் இருந்தாலே உங்களுக்கு விட்ராவல் ஆகிவிடும். இந்த மெத்தடு தான் அடுத்தடுத்த பேக்கேஜுகளுக்கும், அதனால் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இரண்டாவது பேக்கேஜ் 2499 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் ஒரு காலர் டிஷர்ட் கிஃப்டாக கிடைக்கும். செல்ஃப் இன்கமாக 40 ரூபாய் வீதம் 125 ஒர்க்கிங் டேஸ் கிடைக்கும்.
சீலிங் லிமிட் 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு திரும்பவும் டாப் அப் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அடுத்த வருமானம் உங்களுக்கு ரெகுலராக கிடைத்து கொண்டிருக்கும். இல்லை என்றால் நிறுத்தப்படும். என்று நீங்கள் டாப் அப் செய்கின்றீர்களோ அன்றுதான் கிடைக்கும். மினிமம் பே அவுட் 600. மூன்றாவது பேக்கேஜ் 5999 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் ஒரு நிக் பேன் கிஃப்டாக கிடைக்கும். செல்ஃப் இன்கமாக 100 ரூபாய் வீதம் 125 ஒர்க்கிங் டேஸ் கிடைக்கும். இதன் சீலிங் லிமிட் 12500 ரூபாய். 12500 ரூபாய் எடுத்த பிறகு திரும்பவும் டாப் அப் செய்ய வேண்டும். மினிமம் பே அவுட் 1000. நான்காவது பேக்கேஜ் 11999 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிஃப்டாக கிடைக்கும். செல்ஃப் இன்கமாக 200 ரூபாய் வீதம் 125 ஒர்க்கிங் டேஸ் கிடைக்கும். இதன் சீலிங் லிமிட் 25000 ரூபாய். 25000 ரூபாய் எடுத்தவுடன் திரும்பவும் டாப் அப் செய்ய வேண்டும். மினிமம் பே அவுட் 2000. பேக்கேஜ் 23999 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் 6 பொருட்கள் அடங்கிய கிட் கிஃப்டாக கிடைக்கும். செல்ஃப் இன்கமாக 400 ரூபாய் வீதம் 125 ஒர்க்கிங் டேஸ் கிடைக்கும். இதன் சீலிங் லிமிட் 50000 ரூபாய். இந்த 50000 ரூபாய் எடுத்த பிறகு திரும்பவும் டாப் அப் செய்ய வேண்டும். மினிமம் பே அவுட் 4000. ஆறாவது பேக்கேஜ் 47999 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் ஒரு ப்ரொஜெக்டர் அல்லது ஒரு ஹோம் தியேட்டர் கிஃப்டாக கிடைக்கும். செல்ஃப் இன்கமாக 800 ரூபாய் வீதம் 125 ஒர்க்கிங் டேஸ் கிடைக்கும். இதன் சீலிங் லிமிட் 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்த பிறகு திரும்பவும் டாப் அப் செய்ய வேண்டும். மினிமம் பே அவுட் 8000 ரூபாய். லெவல் இன்கம். இந்த லெவல் இன்கம் என்பது நீங்கள் நேரடியாக சேர்த்த நபர்கள் மூலம் அவர்களுக்கு சேர்க்கும் நபர்கள் மூலம் வரும் வருமானம்தான் லெவல் இன்கம் என்பதாகும். இதனை பற்றி பார்ப்போம். பேக்கேஜ் D1 1249 ரூபாயில் உங்கள் கீழ் நேரடியாக வரும் நபர்கள் மூலம் ரெஃபரல் இன்கம் 5 ரூபாய் வீதம் 40 நாட்களுக்கு கிடைக்கும். அந்த நபர் அவர்களின் பேக்கேஜ் முடிந்த பின் திரும்பவும் டாப் அப் செய்வதால் 5 ரூபாய் வீதம் 30 நாட்களுக்கு மட்டும்தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது மட்டும் 40 நாட்களுக்கு கிடைக்கும். அதன் பின் எத்தனை முறை அவர்கள் டாப் அப் செய்தாலும் 30 நாட்களுக்கு தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதாவது ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். இது எல்லா பேக்கேஜுக்கும் பொருந்தும். லெவல் 7 வரைக்கும் தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதற்கு மேல் கிடைக்காது. லெவல் 2 4 வரை 2 ரூபாய் 50 பைசா கிடைக்கும். லெவல் 5 7 வரை 1 ரூபாய் 50 பைசா கிடைக்கும். லெவல் 2 லெவல் 7 வரைக்கும் வரும் நபர்கள் மூலம் 30 நாட்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்வதன் மூலம் 20 நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதாவது முதலில் அவர்கள் வரும்போது 30 நாட்களுக்கு உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 20 நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வருமானம் எல்லோருக்கும் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கும். எப்போது என்றால் டாப் அப் அவர்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது மட்டும்தான். நண்பர்களே, முதலீடு என்பது இங்கு ஒரு முறை மட்டும்தான். ஒரு முறை முதலீடு செய்த பின் அதன் மூலம் நீங்கள் வருமானத்தை எடுத்த பிறகு அந்த முதலீட்டையே வைத்து திரும்பவும் டாப் அப் செய்து கொண்டு இருந்தால் உங்கள் வருமானம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். பேக்கேஜ் D2 2499 ரூபாயில் உங்கள் கீழ் நேரடியாக சேர்பவர்கள் மூலம் 10 ரூபாய் வீதம் 40 நாட்களுக்கு கிடைக்கும். அவர்கள் திரும்பவும் டாப் அப் செய்தால் 30 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். லெவல் 2 4 வரை 5 ரூபாயும் லெவல் 5 7 வரை 3 ரூபாயும் 30 நாட்களுக்கு கிடைக்கும். திரும்பவும் அவர்கள் டாப் அப் செய்தால் 20 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். பேக்கேஜ் D3 5999 ரூபாயில் உங்கள் கீழ் நேரடியாக சேர்பவர்கள் மூலம் 25 ரூபாய் வீதம் 40 நாட்களுக்கு உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 30 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 2 4 வரை 12 ரூபாய் 50 பைசாவும் லெவல் 5 7 வரை 7 ரூபாய் 50 பைசாவும் 30 நாட்களுக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 20 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பேக்கேஜ் D4 11999 ரூபாயில் உங்களுக்கு நேரடியாக சேர்பவர்கள் மூலம் 50 ரூபாய் வீதம் 40 நாட்களுக்கு கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 30 நாட்களுக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்.
லெவல் 2 4 வரை 25 ரூபாயும், லெவல் 5 7 வரை 15 ரூபாயும் 30 நாட்களுக்கு கிடைக்கும். அதன்பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 20 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். பேக்கேஜ் D5 23,999 ரூபாயில் உங்களுக்கு நேரடியாக சேர்பவர்கள் மூலம் 100 ரூபாய் வீதம் 40 நாட்களுக்கு உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். அதன்பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 30 நாட்களுக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். லெவல் 2 4 வரை 50 ரூபாயும், லெவல் 5 7 வரை 30 ரூபாயும் 30 நாட்களுக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதன்பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 20 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். பேக்கேஜ் D6 47,999 ரூபாயில் உங்களுக்கு நேரடியாக வருபவர்கள் மூலம் 200 ரூபாய் வீதம் 40 நாட்களுக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதன்பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 30 நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். லெவல் 2 4 வரை 100 ரூபாயும், லெவல் 5 7 வரை 60 ரூபாயும் 30 நாட்களுக்கு கிடைக்கும். அதன்பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 20 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். லெவல் இன்கம் பிளான் கண்டிஷன். இந்த லெவல் இன்கம் பிளான் கண்டிஷன் என்பது நீங்கள் நேரடியாக சேர்க்கும் நபர்கள் மூலம் வரும் ரெஃபரல் இன்கம் எடுக்க எந்த கண்டிஷனும் இல்லை. ஆனால் 2ஆம் லெவலிலிருந்து 7ஆம் லெவல் வரை ரெஃபரல் இன்கம் வர சில கண்டிஷன் இருக்குது. அவற்றை பற்றி பார்ப்போம். நீங்கள் டைரெக்டாக 10,000 ரூபாய் பிஸ்னஸும் 2 ரெஃபரலும் கொடுத்தால்தான் லெவல் 2இன் இன்கம், அதாவது ரெஃபரல் இன்கம் வரும். அடுத்தது உங்கள் 2ஆம் லெவலில் இருப்பவர்கள் 25,000 ரூபாய்க்கு பிஸ்னஸும் நீங்கள் 2 ரெஃபரலும் கொடுத்தால்தான் லெவல் 3ஆம் இன்கம் வரும். அடுத்தது உங்கள் 3ஆம் லெவலில் இருப்பவர்கள் 75,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் நேரடியாக 2 ரெஃபரல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் லெவல் 4இன் இன்கம் வரும். அடுத்தது உங்களின் 4ஆம் லெவலில் இருப்பவர்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் நேரடியாக 2 ரெஃபரல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் லெவல் 5இன் இன்கம் வரும். அடுத்தது உங்களின் லெவல் 5இல் இருப்பவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுக்க வேண்டும். நீங்கள் நேரடியாக 2 ரெஃபரல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் லெவல் 6ம் 7ம் இன்கம் வரும். எல்லா லெவல் இன்கம் வாங்க நீங்கள் குறைந்தது 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருக்க வேண்டும். லெவல் 1 லெவல் 7 வரை இருப்பவர்கள் சேர்ந்து 8,10,000 ரூபாய் பிஸ்னஸ் கொடுத்தால்தான் எல்லா லெவல் இன்கமும் உங்களுக்கு வரும். இன்கம் டீட்டெயில். இந்த இன்கம் டீட்டெயில் என்பது மேலே சொன்ன அனைத்து விஷயங்களையும் சுருக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள். நானும் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். முதல் பேக்கேஜ் 1,249 ரூபாய்க்கு எடுத்தால் செல்ஃப் இன்கம் 20 ரூபாய் வீதம் 125 ஒர்க்கிங் டேஸ் வரும். டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 5 ரூபாய் வீதம் 40 நாட்களுக்கு வரும். லெவல் இன்கம் 2 4 வரை 2 ரூபாய் 50 பைசாவும், லெவல் 5 7 வரை 1 ரூபாய் 50 பைசாவும் 30 நாட்களுக்கு வரும். சீலிங் லிமிட் 2,500 ரூபாய். இந்த சீலிங் லிமிட் என்பது நீங்கள் எடுக்கும் பேக்கேஜுக்கு ஒரு முறை கிடைக்கும் வருமானம். அதாவது 1,249 ரூபாய் கொடுத்து சேர்ந்தால் 2,500 ரூபாய் ஒரு முறை சம்பாதிக்க முடியும். இந்த பட்டியலில் இருக்கும் அனைத்தும் ஏற்கனவே நான் சொல்லியவைதான். அதனால் எந்த பேக்கேஜுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதை மட்டும் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். மற்றவை நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்து தெரிந்து கொள்ளவும். D1 1,249 ரூபாய் பேக்கேஜ் எடுத்தால் 2,500 ரூபாய் சம்பாதிக்க முடியும். D2 2,499 ரூபாய் பேக்கேஜ் எடுத்தால் 5,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். D3 5,999 ரூபாய் பேக்கேஜ் எடுத்தால் 12,500 ரூபாய் சம்பாதிக்க முடியும். D4 11,999 ரூபாய் பேக்கேஜ் எடுத்தால் 25,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். D5 23,999 ரூபாய் பேக்கேஜ் எடுத்தால் 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். D6 47,999 ரூபாய் பேக்கேஜ் எடுத்தால் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். நண்பர்களே, நல்ல கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்று. இது ஒன்லி செல்ஃப் இன்கம் மட்டும்தான். நீங்கள் இன்னும் ரெஃபரல் செய்தால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதனை கணக்கு போட்டு பாருங்கள். அவார்டு அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுத்திருக்கின்றார்கள். இவற்றை பற்றி பார்ப்போம். அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் வாங்க நீங்கள் 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் அதிகமாக இன்கம் எடுக்க உங்கள் பெயரில் எத்தனை ஐடி வேண்டுமென்றாலும் ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம். அதன் மூலம் சம்பாதிக்கலாம். ஆனால் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்க டாப் ஐடி மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது நீங்கள் முதலில் உங்கள் பெயரில் போடும் ஐடி.
நீங்கள் குறைந்தது 10 டைரக்ட் ரெஃபரலும் 10,000 ரூபாய் பிஸ்னஸும் நீங்கள் கொடுத்திருந்தால் டிராஃபி அதாவது கேடயம் உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 2இல் இருப்பவர்கள் 25,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்தால் உங்களுக்கு பவர் பேங்க் கிடைக்கும். லெவல் 3இல் இருப்பவர்கள் 75,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்தால் 32 இன்ச் ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 4இல் இருப்பவர்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்தால் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 5இல் இருப்பவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்தால் பிராண்ட் லேப்டாப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்க வேண்டுமென்றால் குறைந்தது 8,10,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்திருக்க வேண்டும். எந்த லெவலில் எவ்வளவு பிஸ்னஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியது போல் கொடுக்க வேண்டும். ஒரு லெவலில் குறைவாகவும் ஒரு லெவலில் அதிகமாகவும் கொடுத்தால் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. எந்த லெவலில் பிஸ்னஸ் சரியாக உள்ளதோ அந்த லெவலில் மட்டும்தான் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். லெவல் 6இல் இருப்பவர்கள் 25 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருந்தால் இன்னும் 15 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தால் புத்தம் புதிய மைனர் என்ஃபீல்டு புல்லட் உங்கள் வீடு தேடி வரும். லெவல் 7இல் இருப்பவர்கள் 1 கோடிக்கு பிஸ்னஸ் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே 25 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருந்தால் இன்னும் 25 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தால் மொத்தமாக 50 டைரக்ட் ரெஃபரல் இருந்தால் சூப்பரான புத்தம் புதிய காரில் நீங்களும் உங்கள் குடும்பமும் வலம் வரலாம். டோட்டலாக 1 கோடியே 32,35,000 ரூபாய்க்கு பிஸ்னஸும் 50 டைரக்ட் ரெஃபரலும் கொடுத்தால் எம்டி சார் கையால் எல்லா பொருட்களையும் நீங்கள் வாங்கி செல்லலாம். ஆனால் ஒன்று மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த லெவலில் எவ்வளவு பிஸ்னஸ் வேண்டுமென்று சொல்லி இருக்கின்றார்களோ அந்த லெவலில் அவ்வளவு பிஸ்னஸ் நடந்திருக்க வேண்டும். நண்பர்களே, இதெல்லாம் கேட்டு என்னால் முடியுமா என்று மலை போல் உறைந்து பயந்து விட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் தனிநபராக செய்ய வேண்டும் என்று நிபந்தனை இங்கு இல்லை. டீமாக செயல்பட்டு வெற்றி பெறலாம், பரிசுகளை அள்ளிச் செல்லலாம். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் டீமை சார்ந்தவர்களும் வெற்றி பெற்றால் அவர்களும் எல்லா பரிசுகளையும் அள்ளிச் செல்லலாம். முயற்சி செய்யாமல் என்னால் முடியவே முடியாது என்று நினைப்பவர்கள் முட்டாளுக்கு சொந்தம். முயற்சி செய்து என்னால் முடியும் என்று நினைப்பவர்கள் தோற்றாலும் ஜெயித்தாலும் அறிவாளிக்கு சொந்தம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. எப்பொழுதும் என்னால் முடியும் என்று விடா முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் நிழலாக எப்பொழுதும் என்றும் இந்த நொடியும் வலம் வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்பது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் உங்களுடைய வேலெட்டில் எவ்வளவு பணம் இருந்தால் விட்ராவல் எடுக்க முடியும் என்பதாகும். D1 பேக்கேஜ் நீங்கள் எடுத்தால் உங்களுடைய வேலெட்டில் 300 ரூபாய் இருந்தால் விட்ராவல் வந்துவிடும். D2 பேக்கேஜ் எடுத்தால் உங்களுடைய வேலெட்டில் 500 ரூபாய் இருந்தாலே விட்ராவல் வந்துவிடும். D3 பேக்கேஜ் எடுத்தால் உங்களுடைய வேலெட்டில் 1000 ரூபாய் இருந்தாலே விட்ராவல் வந்துவிடும். D4 பேக்கேஜ் எடுத்தால் உங்களுடைய வேலெட்டில் 2000 ரூபாய் இருந்தாலே விட்ராவல் வந்துவிடும். D5 பேக்கேஜ் எடுத்தால் உங்களுடைய வேலெட்டில் 4000 ரூபாய் இருந்தாலே விட்ராவல் வந்துவிடும். D6 பேக்கேஜ் எடுத்தால் உங்களுடைய வேலெட்டில் 8000 ரூபாய் இருந்தாலே விட்ராவல் வந்துவிடும். ஆட்டோமேட்டிக் விட்ராவல் தான். நீங்கள் விட்ராவல் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. டெய்லி பேவுட் பட் ஒர்க்கிங் டேஸ் ஒன்லி. டிடெக்ஷன் 15%. ஒவ்வொரு விட்ராவலுக்கும் 15% டிடெக்ஷன் எடுக்கப்படும். நண்பர்களே, முதலில் சிறிய பேக்கேஜில் சேருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால், கம்பெனியில் நம்பிக்கை இருந்தால் அடுத்தடுத்த பேக்கேஜுக்கு முயற்சி செய்யுங்கள். சிறு துளியே பெருவெள்ளம். 250% பே அவுட் சிஸ்டம், 100% கம்யூனிட்டி ப்ரோக்ராம், 100% ஃபினான்சியல் ஃப்ரீடம் உண்டு. நண்பர்களே, எந்தெந்த பேங்கில் இவர்கள் டை அப் செய்துள்ளார்கள் என்ற டீட்டெயில் முழுமையாக கொடுத்திருக்கின்றார்கள். நண்பர்களே, நீங்கள் ஐடி கிரியேட் செய்து ஐடி ஆக்டிவேஷன் செய்து கொள்ள 3 பேங்கின் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்திருக்கின்றார்கள். 1 கரூர் விவசாய பேங்க், 2 எஸ் பேங்க், 3 சவுத் இந்தியன் பேங்க். இதன் மூலம் பணம் செலுத்தி ஐடி ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம். அல்லது கூகுள் பே மூலம் பணம் அனுப்ப நம்பர் கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் எந்த மெத்தட் வேண்டுமென்றாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். கம்பெனியின் வெப்சைடும் கொடுத்திருக்கின்றார்கள். நண்பர்களே, ஒரு பாடலை ஒரு முறைக்கு பல முறை கேட்டால்தான் நன்றாக புரியும், நம் மனதில் பதியும். அதேபோல் இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2-3 முறை கேளுங்கள், பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். ஏதாவது
புரியவில்லை என்றால் கீழே இருக்கும் நம்பருக்கு கால் செய்து அனைத்தும் தெளிவுபடுத்திய பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேருங்கள். யார் கட்டாயப்படுத்தினாலும் சேர வேண்டாம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை உங்களுடையது. அதனால் முடிவும் உங்களுடையதாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.